ஹாய் கோல்டன்கள் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேர் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குறிப்பா சொல்லணும்னா சுபத்ரா மனோ, கவிதா செந்தில்குமார், ஷாஜி ஃபேஷன், பாலபிரபா, தேவிகா நாகராஜ், பத்மா ரமேஷ், சீதா லக்ஷ்மி, சதீஷ், ராஜலக்ஷ்மி உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே வரீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்க நேமுமே நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு ஜுவல்லரியுமே அவங்களால சேர்க்க முடியல. 1 கிராம், 2 கிராம் கூட சேர்க்க முடியல. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு வீடியோ போடுங்க. எப்படிலாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு தகுதி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா, இவங்க சொல்றா மாரி நாங்களுமே வந்து எங்களுடைய வீடு கட்டும்போது மேக்ஸிமம் ஜுவல்லரிலாம் சேல்ஸ் பண்ணிட்டு, அடமானம் வச்சுட்டு ஒரு 0லேருந்து தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப என்னுடைய டாட்டருக்கு வந்து நாங்க சேவ் பண்ணிட்டே வரோம். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். சோ கண்டிப்பா பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் சரி, இல்ல வந்து யாராலயுமே 1 கிராம், 2 கிராம் கூட சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல கோல்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எங்கெல்லாம் வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ்ல ஷாப்ஸ் இருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து சிட் ஸ்கீம், ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க ஊர்ல இல்லனாலும் உங்களுக்கு நியரஸ்ட்டா எந்த ஜுவல்லரி ஷாப்ல ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல உடனுக்குடன் வரும். சோ இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னுடைய பாப்பாவுக்கு சேவ் பண்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம சேவ் பண்றதுனால நம்ம ஃபியூச்சருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இதுல டீடைலா பார்க்கலாம். சோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேங்க. இந்த இயரிங்ஸ்லாம் வந்து ஒரு ஷோ ஆஃப்காகலாம் நான் உங்களுக்கு காமிக்கல. உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல்ல ரொம்ப வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன். நிறைய வந்து ஆஃபர்ஸ், லோயஸ்ட் வேஸ்டேஜ், ஸ்கீம்ஸ் அதெல்லாம் தான் போட்டிருப்பேன். எப்பயாவது ஒரு டைம் வந்து நம்ம கலெக்ஷன்ஸும் போட்டுட்டு இருக்கோம். சோ இது மெயினாவே பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டருக்காகவும் அதே மாதிரி 1 கிராம் 2 கிராம் கூட சேர்க்க முடியாம இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுல நான் காமிச்சிட்டு இருக்கிற இயரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட்ல தான் வாங்கினது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு 5 கிராம் அந்த மாதிரி வாங்கியிருப்பேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்க வீடு விற்கும்போது நிறையவே வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இயரிங் பாத்தீங்கன்னா ஒன்னே வந்து 2 பவுன் அந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டு இருந்தேன். சோ அது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி, ஒரு சிலதெல்லாம் பிளட்ஜ் பண்ற மாதிரி ஆகி திரும்பி நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறுக சிறுக சேமிச்சதுதான் இந்த 1 கிராம் 2 கிராம் இயரிங்ஸ் எல்லாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற டைம்ல வாங்கினது. அதாவது ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி வாங்கியிருப்போம். நம்ம சிட் ஸ்கீம்ல கோல்டு காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினது. அந்த மாதிரி வேற வேற டைம்ல நான் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன மெத்தட்ஸ்ல நம்ம வாங்கினோம் அப்படின்றதையும் நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்கறது வந்து ஒரு 2 கிராம் இயரிங். அதாவது ஒண்ணு 1 கிராம் வரும். இது வந்து லக்ஷ்மி போட்டா மாரி, கீழ வந்து அந்த தொங்கல் மாரி குடுத்திருப்பாங்க. இது வந்து ஜிஆர்டில சிட்டு போட்டு வாங்கினது தான் இது. இது ஆக்சுவலா பார்த்தா இப்ப நானும் யூஸ் பண்ணலாம். என்னோட பாப்பாவும் யூஸ் பண்ணலாம். 2 பேருக்குமே இது வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி கூட நீங்க 1 கிராம், 2 கிராம்ல சீட்டு போட்டு வாங்கிக்கோங்க. மந்த்லி சிட் ஸ்கீம் வந்து போடாம இருந்துறாதீங்க. கண்டிப்பா நம்ம சிட் ஸ்கீம் போட வேண்டாம்னு நெனச்சாலும், வேற எதுக்காவது தண்ட செலவா தான் அது போகும். அதுக்கு நீங்க வந்து மாசம் 1000மோ, 2000மோ போட்டுட்டு வந்தீங்கன்னா, இந்த மாரி 1 கிராம், 2 கிராம்ல நம்மளால வந்து இயரிங்ஸாவது பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இயரிங் வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் எங்க பாப்பாக்காக தான் மெயினா வாங்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வரதுக்கு முன்னாடி நானுமே நெறைய செலவுகள் பண்ணியிருக்கேன். பட் இப்ப பாப்பா பொறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மினிமலிஸ்டிக்கா வாழ ஆரம்பிச்சுட்டேன். நீங்களும் மினிமலிஸ்டிக் லிவிங் பண்ண ஆரம்பிங்க. அதே மாரி ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு இது நமக்கு தேவையா? அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா வாங்கி வேஸ்ட்டா போறதுக்கு நம்ம வாங்காமலே இருக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களுடைய ஆடம்பர செலவுகள் எல்லாம் குறைச்சா மட்டும் தான் நம்மளால வந்து மாசத்துக்கு ஒரு 1000மோ, 2000மோ சேவ் பண்ண முடியும். அதே மாரி எல்லா லேடீஸுமே வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது பண்றதுக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்க தெரியும்னா, அந்த மாரி டியூஷன் மாரி எடுங்க. இல்ல வந்து உங்களுக்கு குக்கிங் நல்லா வரும்னா, யாராவது ஏஜ்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு குக் பண்ணி குடுத்து ஒரு ஏர்ன் பண்ணலாம். இல்ல வந்து டெய்லரிங் தெரிஞ்சதுன்னா, அதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஒருவேள உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா தெரியும்னா, இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, Instagramக்கு, YouTubeக்குலாம் வந்து வீடியோ எடிட் பண்ணி குடுக்க சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு நீங்க பண்ணி குடுத்து கூட ஏர்ன் பண்ணலாம். ஆனா தயவு செஞ்சு ஏதாவது ஆன்லைன் ஸ்கேம்லலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா, அதுல கூட மாட்டி பணம் இழந்தவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து நல்ல ஜென்யூனா இருக்கிற இந்த மாரி விஷயங்கள்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்க. இதுல பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டியூஷன் அண்ட் டெய்லரிங். இதுலலாம் நமக்கு வந்து காசு ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதே மாரி குக்கிங்குமே நல்ல ஆப்ஷன் தான். அதுலலாம் நமக்கு இம்மீடியட்டா கேஷ் கிடைச்சிரும். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி கூட நீங்க வந்து சைடு இன்கம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இந்த கொல்கட்டா மாடல் இயரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாய் ஆலுகாஸ்ல ஃபிளாட் 50% ஆஃபர்ல வாங்கினது. இது வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே வாங்கிட்டேன். அப்பல்லாம் நமக்கு வந்து சேனல் கிடையாது. ஸோ இந்த மாரி ஆஃபர்ஸ யூஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்ப இந்த சிஸ்டர் இந்த மாரி ஆஃபர்ஸ்ல கூட வாங்கலாம். ஏன்னா, யூசுவலா பார்த்தீங்கன்னா, இயரிங்ஸ், ரிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு 18%க்கு மேல தான் வரும்.
பட் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிளாட் 50ல வாங்கும்போது 9 அல்லது 8%லயே நம்மளால வாங்கிக்க முடியும். இந்த மெத்தடையுமே நீங்க யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த இயரிங் வந்து நீங்க என்னோட இயரிங் கலெக்ஷன்ல பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இது வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டு இப்பதான் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் நாங்க. இது வந்து நல்ல மிஷின் கட் குடுத்திருக்கிறதுனால நைட்லலாம் வந்து நல்ல க்ளோயிங்கா இருக்கும். இது சூப்பரா இருக்கும் நமக்கு. இது வெயிட் அரவுண்ட் வந்து உங்களுக்கு 3 கிராம்ஸ் கிட்ட வரும். நான் உங்களுக்கு வெயிங் மிஷின்ல போட்டு எக்ஸாக்ட் வெயிட் என்ன அப்படின்றதையும் சொல்றேன். ஸோ இதனுடைய வெயிட் எவ்வளவுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 3.39 மில்லி வருது. ஸோ இந்த வெயிங் மிஷின் பத்தி நீங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. ரூ. 1400 போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 700 தான் போட்டிருக்கு. திரும்பியும் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. அதே மாரி நான் இத பர்ச்சேஸ் பண்ணும்போது ரூ. 800 இருந்தது. இப்ப ரூ. 100 வந்து கம்மியா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த வெயிங் மிஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மில்லி கிராம்ஸ்லாம் வந்து ரொம்பவே துல்லியமா வரும் இதுல. இப்ப நான் ஃபேன் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 1 கிராம் வந்து மாறி மாறி காமிக்குது. மத்தபடி வந்து இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு ஷாப்ல என்ன வெயிட் இருக்கோ, அதே தான் நமக்கு வருது. மெயினா நமக்கு பீமானுடைய ஆன்லைன்க்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதனுடைய லிங்க்க வந்து நான் உங்களுக்கு திரும்பவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், அதே மாரி டாக் ப்ராடக்ட்ஸ்லயும் குடுக்குறேன். வேணும்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்கறது என்னோட பாப்பானுடைய ரிங் தான். இது வந்து நாங்க அவ பிறந்தம்போது வாங்கினது. ஸோ இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிராம்ஸ் வருது நமக்கு. இதே மாரி இன்னொரு ரிங் வந்து எங்க பிரதர் இன் லா அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கினாரு. நாங்க என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்க மட்டும் எங்க பாப்பாக்கு குடுத்துற போறோம். அந்த இன்னொரு ரிங் இருக்குல்ல, அத வந்து அவளுடைய பாப்பாக்கு குடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எதனால நான் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேட் நாளுக்கு நாள் ஏறிட்டே போறதுனால, இன்னும் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நம்மளால திரும்பவும் இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது, அப்போ ஒரு வாட்டி வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ற மாரி வரும். அதே மாரி நமக்கு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லாம் அப்ப இருக்குமா அப்படின்றதே தெரியல. ஏன்னா இப்பவே நெறைய ஷாப்ஸ்ல வந்து அதெல்லாம் எடுத்துட்டே வராங்க. அதனால நம்ம அப்படியே வந்து இந்த ரிங்கு, அவளோட பேங்கிள்ஸ் ஒரு செட் இருக்கு. அது செயின் இதெல்லாம் அப்படியே வச்சிருந்தா, அவளோட குழந்தைக்கு குடுக்கும்போது, அது ஒரு ஞாபகார்த்தமாவும் இருக்கும். நமக்குமே வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ண மாரி இருக்கும். அவங்களுக்கு குழந்தையில வாங்கின ஜுவல்லரி ஒரு செட் அப்படியே நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, அவங்களோட பசங்களுக்கு வந்து நம்ம அத கிஃப்ட்டா பண்ணிடலாம். இது ரொம்ப ப்ராஃபிட்டான மெத்தடா இருக்கும் நமக்கு. ஸோ நீங்க அந்த மாரி பண்றீங்களா? அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்கறது கல்கட்டா மாடல் இயரிங்கு. இது வந்து நான் ஒரு ஜுவல்லரிய பிளட்ஜ் பண்ணி தான் வாங்கினேன். இது வெயிட் வந்து உங்களுக்கு 5 கிராம் கிட்ட வரும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாரி ஜுவல்லரிய பிளட்ஜ் பண்ணி நம்ம வந்து ஜுவல்ஸ் வாங்கலாமா அப்படின்னு. அது வந்து வாங்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். ஆனா நம்மளோட ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. நான் ரீசென்ட்டா கூட ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். என்னன்னா என்னோட கொலீக் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரீசென்ட்டா லே ஆஃப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் லோன் வேற போயிட்டு இருந்தது. இப்ப வந்து எப்படி ரீபே பண்றதுன்னு தெரியாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேங்க்ல ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த ஹவுசிங் லோன வந்து ஜுவல் லோனா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓரளவு ரிலீஃபா இருக்கு அவங்களுக்கு. இருந்தாலும் நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஒரே முட்டா லோன் வாங்கிட்டு திரும்ப கட்ட முடியலன்னா, அதுவுமே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். நமக்கு வந்து நிம்மதியே போயிடும் அதனால. அதனால நீங்க வந்து உங்களால என்ன முடியும் அப்படின்றது தெரிஞ்சு, அதுக்கு தகுந்த அளவு லோன் வாங்குங்க. அதே மாரி ஓல்டு ஜுவல்லரிய நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்றதுனால அப்படியே விட்றாதீங்க. நீங்க திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி திருப்பறதுக்கு பாருங்க. ஏன்னா அதுவும் நம்மளோட ஜுவல்லரி தான். ஒரு ஜுவல் லோன் இருக்கும்போது, இன்னொரு ஜுவல் லோன் வாங்குறீங்கன்னா, கொஞ்சம் தொகைய எடுத்து அந்த பழைய ஜுவல் லோன்லயும் கட்டி வைங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த மெத்தடும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பல்லாம் உங்களுக்கு போனஸோ, இன்கிரிமென்ட்டோ எது வருதோ, அப்பல்லாம் கூட நீங்க அந்த ஓல்டு லோனுக்கு வந்து பே பண்ண பாருங்க. அப்ப சீக்கிரம் உங்களால வந்து மீட்டுட முடியும். அந்த மாரி மெத்தட்லயும் நம்ம வாங்கலாம். அந்த மாரி வாங்கினது தான் இந்த இயரிங். இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த ஜிமிக்கி பாத்தீங்கன்னா, கல்யாண்ல வந்து சீட்டு போட்டு வாங்கினது. அதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும் இது. இந்த ஜுவல்லரிய நான் கண்ணால பாக்குறதுக்கு 3, 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஜிமிக்கியுமே, இயரிங்குமே பாத்தீங்கன்னா 1 பவுன், 2 பவுன் அந்த மாரி பாத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வீடு கட்டுறோம்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரி வந்து 1 கிராம், 2 கிராம்ல தான் வாங்க முடிஞ்சதே தவிர, 6 கிராம் அந்த மாரி பெரிய நகைகள் எங்களால வாங்கவே முடியல. இந்த 6 கிராமே பெரிய நகை அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா, அந்த மாரி தான் எங்க நெலைமை இருந்தது. இதுக்கு மாசம் மாசம் 3000 தான் நாங்க வந்து சிட் ஸ்கீம்ல போட்டிருந்தோம். 20% வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அத யூஸ் பண்ணி தான் இது வாங்கினோம். எதுக்காக நான் சொல்றேன்னா, வீடு அப்படின்றது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அதுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா, மாசா மாசம் லோனுக்கு கட்டுறது, வீட்டு செலவு இப்படிங்கும்போது நமக்கு வந்து மந்த்லி சிட் ஸ்கீமே ஒரு பெரிய பர்டனா இருக்கும். அதுல வந்து நம்ம இந்த மாரி ஒரு 6 கிராம், 7 கிராம்க்கு வாங்கிட்டோம்னாலே அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டா தான் இருக்கும். அப்படிதான் வந்து எங்களுக்குமே இருந்தது. எதுக்காக சொல்றேன்னா, நம்ப வந்து இந்த மாரி ஒரு கமிட்மெண்ட்குள்ளலாம் வராம, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல மேக்ஸிமம் அமௌண்ட்ட வந்து கோல்டுக்கு சேவ் பண்ணும்போது, நம்மளால நெறையாவே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலயுமே இத சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது லீஃப் மாடல் ஸ்டட். இதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு போட்டா ரொம்பவே அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கிராம் கிட்ட வரும்.
நெறைய பேர் வந்து இப்ப பீமா ஆன்லைன் ஆஃபர யூஸ் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடுங்க. மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு 25,000 வரும். அப்படிங்கும்போது நம்ம 2 கிராம் வந்து வாங்கினா தான் கரெக்ட்டா வரும். நீங்க அத யூஸ் பண்ணி கூட உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஸ்டட், இயரிங்ஸ் அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப ஆஃபன் வந்து நீங்க அந்த மெத்தட யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே 25,000 நம்ம கையில இருக்காது. அதுக்காக நம்ம வந்து கடன் வாங்க போற மாரி இருக்கும். இல்லன்னா நகைய அடமானம் வைக்கிற மாரி வரும். அப்படியே வச்சாலும் நம்ம 1 ஆர் 2 இயர்ஸ்ல மீட்டுட்டோம்னா நமக்கு லாபம் தான். வேஸ்டேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வட்டியா கட்டிட்டு இருந்தோம்னா, அது நமக்கு யூஸே இருக்காது. அதனால வந்து மினிமமா வாங்கிக்கோங்க. 1 மாசத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி கூட நீங்க பீமால வாங்கி சேர்த்துட்டே வாங்க. கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டான மெத்தட் தான். நெக்ஸ்ட் நீங்க வந்து பார்க்கறது செய்யாறு குமரன்ல பாப்பாக்கு வாங்கின இயரிங் தான். இது நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த மாரி நீங்க இயரிங்ஸ் வாங்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கோல்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால 2 இயரிங்க்கு பதிலா இந்த மாரி 2 இன் 1 இயரிங்ஸா வாங்கினோம்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு இயரிங் போட்டுட்டு போன மாரி இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா ஒரே மாரி போடாம மாத்தி மாத்தி போட்டுட்டு போகும்போது அவங்களுக்கும் ஹேப்பியா இருக்கும். நமக்குமே வந்து மணி சேவிங்ஸ் பண்ண மாரி இருக்கும். நான் இதே மாரி இன்னொரு செட் கூட வாங்கலான்னு இருக்கேன். ஒண்ணு வந்து எனக்கும், இன்னொன்னு பாப்பாக்கும் வச்சுக்கலான்னு. நீங்க கூட இதே மாரி உங்களுக்கு ஒரு செட்டு, குழந்தைக்கு ஒரு செட்டு வாங்கி வச்சுட்டீங்கன்னா, ஒரு 2 ஃபங்ஷனுக்கு நம்ம வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல இயரிங் மட்டும் இல்லாம நெக்லஸ், ஹாரம் இதுலயே வந்து 5 இன் 1, 7 இன் 1 ஹாரம்லாம் வருது. ஏன்னா கோல்டு ஜுவல்லரி விக்கிறவங்களுக்குமே தெரியும். ஏன்னா கோல்டு வந்து இப்ப ஈஸியா வாங்குற மாரி இல்ல. அதனால மக்களினுடைய தேவைகளுக்காக வந்து அவங்க 5 இன் 1, 7 இன் 1 அந்த மாரி கூட டிசைன் பண்ணி தராங்க. அதுல கூட நம்ம ஒண்ணு வாங்கி வச்சா கூட வேற வேற ஃபங்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயரிங் வந்து நான் பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின போட்டு தான் வந்து வாங்கினேன். நீங்க அதே மாரி காயின்ஸ்லாம் வந்து அப்பப்ப வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கேஷ் வந்து கேஷா தான் இருக்கும். அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதே வந்து காயின்னா, நம்ம வாங்கின அன்னைக்கும், விக்கிற அன்னைக்குமான ரேட் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். அந்த மாரி யூஸ் பண்ணி கூட நம்ம கோல்டா வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து காயினுக்கு 3% போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அத விடவே நமக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா தான் ரிட்டர்ன் இருக்கும். அதனால நீங்க கோல்டு காயின்ஸ சேவ் பண்ணி கூட இந்த மாரி 1 கிராம், 2 கிராம்ல இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடுமே நமக்கு வந்து கோல்டு சேவிங்ஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். நாங்க வந்து எங்களுடைய செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சுட்டு, எல்லாரும் பேசி வச்சுட்டு தான் நாங்க வந்து இந்த ஸ்கீம்ல சேர்றதாகட்டும், இல்ல வந்து ஒரு நகைய அடமானம் வைக்கிறதாகட்டும், எல்லாமே நம்மளோட ஃபேமிலியினுடைய சப்போர்ட் நமக்கு இருந்தா மட்டும் தாங்க செய்ய முடியும். தனியா வந்து அவங்களுக்கு தெரியாம செஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாரி உங்களால எவ்ளோ முடியுமோ மினிமலிஸ்டிக்கா லைஃப வந்து வாழ பழகிக்கோங்க. அப்பதான் நம்மளால சேவிங்ஸ வந்து நெறைய செய்ய முடியும். நான் இதுல சொன்ன மெத்தட்ஸ் எதையாவது யூஸ் பண்ணி உங்களால வந்து சைடு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னா, அதையும் ஏர்ன் பண்ணுங்க. அதே மாரி உங்களுடைய சேவிங்ஸ எந்த வகையிலும் குறைச்சிடாதீங்க. ரூ. 1000 இருக்கலாம், ரூ. 2000 இருக்கலாம். அது மாரி கூட சேவ் பண்ணுங்க. டிஜி கோல்டுலயும் வந்து உங்க கையில காசு இருக்கும்போது, அதுலயுமே நீங்க சேவ் பண்ணிட்டே வாங்க. காயின்ஸா சேவ் பண்ணுங்க. ஆஃபர்ஸ்லாம் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்க கையில காசு இருக்கு அப்டின்னா, டக்குன்னு போயிட்டு நீங்க ஆஃபர்ஸ யூஸ் பண்ணி ஃபிளாட் 50யோ இல்ல வந்து 0% ஆஃபரோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட வாங்கிட்டே வாங்க. அதையும் வந்து ஒரு 10லேருந்து 20 பவுன் வரைக்கும் உங்க குழந்தைங்களுக்கு சேவ் பண்ண முடியும். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் பார்த்து மோட்டிவேஷன் ஆயி நெறைய பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க. அதுல நம்ம ஸ்கீம்ஸ் சொல்றோம் இல்லையா? அத யூஸ் பண்ணி வாங்கினாலும் சரி, அது நானே வாங்கினதுக்கு சமம் தாங்க. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு எனக்கு. நீங்க நெறைய பேர் கேட்கிறீங்க, எப்படி நீங்க வந்து ஆஃபர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா, நான் இருக்கிற இடம் வேற, நீங்க இருக்கிற இடம் வேற. உங்களுக்கே உங்க ஊர்ல இருக்கிற சில ஜுவல்லரி ஷாப்லாம் தெரியல. நான் இருந்தாலும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு போடுறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அத பார்த்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். நீங்களும் வந்து தொடர்ந்து உங்க ஆதரவ குடுங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும். அதே மாரி நெறைய நீங்களும் சேமிச்சு, உங்களுடைய ஃபியூச்சருக்கும் சரி, உங்க குழந்தைங்களுடைய ஃபியூச்சருக்கும் சரி, கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.